நம்ம விருந்தாளிங்க 2 பேர் காணா போயிட்டாங்க. கரெக்டா 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ப்ளூ டிராகன் வீட்ல 5 ஸ்னெயில் வாங்கி விட்டுருந்தோம். நேத்து எப்பொழுதும் போல எந்திரிச்சிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு பசங்களுக்கு ஃபுட் போட போனேன். அப்பதான் செக் பண்ணேன் 5 ஸ்னெயில் இருக்க வேண்டிய இடத்துல 3 ஸ்னெயில் தான் இருந்துச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடி டேங்கை க்ளீன் பண்ணும்போது பார்த்தா 5 ஸ்னெயில் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 2 ஸ்னெயில காணோம். எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவனுங்க இனப்பெருக்கம் பண்ணி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா 2 பேர் காணா போயிட்டானுங்க. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இருக்க 3 பேர்னாச்சும் உருப்படியா ஓடி போகாம இருக்காங்களான்னு பார்ப்போம். சரி போனது போச்சு ஆனது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போன 2 பேத்துக்காக கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் நிறைய குட்டி குஞ்சான்ஸ் தான் இருக்கானுங்க. அதாவது சின்ன பசங்க தான் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே இப்போ என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன்னா அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் ப்ரோ, செகண்ட் கமெண்ட் ப்ரோ அப்படின்னு மெசேஜ் பண்றது. அப்புறம் இன்பாக்ஸ்ல அண்ணா உங்க வீடியோலாம் நான் டெய்லி பார்ப்பேனா, உங்க வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த மாதிரி மெசேஜ் பார்க்கும்போது எனக்கும் ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கும் எனக்கும் இருக்க பாண்டு இவனுங்க கூட எனக்கு ரிலேட் ஆகுது. இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அண்ட் புருஷோத்தனும் ஒரு பையனும் மெசேஜ் பண்ணியிருந்தான், மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தான் இந்த மாதிரி வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு. உனக்காகவும் தாண்டா இந்த வீடியோ. ஆல்மை குட்டி குஞ்சான்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு பறக்கும் உம்மா தரேன் வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ நல்லா இருந்தா ஒரு ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போட்டு போங்க. அப்படியே பார்க்குற எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.